இதுல தான் ஆட்கள் சாரி. ஸோ இதுல உங்களோட போர்ட்ஃபோலியோல தான் உங்களோட வொர்க் என்னன்னு ஆட்கள் பார்ப்பாங்க. அப்ப அதே நீங்க சரியான முறையில நீங்க அத எட் பண்ணிக்கணும். அதெல்லாம் நான் காட்டுறேன் எப்படி எப்படி வருமென்று. அடுத்தது ப்ரொஃபைல் விசிபிலிட்டி டூ பப்ளிக். இது என்னான்டா, இப்போ உதாரணமா உங்களைய பத்தி ஒருத்தர் சர்ச் பண்றாரு. என் பேரே ஒருத்தர் சர்ச் பண்றாருங்க அப்துல்லா பஷீர்ன்னு கூகுள்ல. அப்ப ஏன்ட ப்ரொஃபைல் கூகுள்ல லிங்க்டின் ப்ரொஃபைல் வருமா? வரக்கூடாதான்றது நான் எனக்கு டிசைட் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த ப்ரொஃபைல் விசிபிலிட்டி டூ பப்ளிக்ன்றது. நீங்க அத ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, லாகின் ஆகாத ஒரு யூசருக்கு உங்களையே காட்டாது. ஒருத்தர் லாகின் ஆகல, ஒருத்தர் லிங்க்டின்ல இல்ல. ஆனா அவரு உங்கள தேடுற நேரத்துல உங்களோட ப்ரொஃபைல் வந்து அவருக்கு காட்டாது. ஏன்னா நீங்க பப்ளிக் விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிக்கிறன்றதுனால. இது பொதுவாகவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இது பப்ளிக் விசிபிலிட்டிய கிரியேட் பண்ணி வைக்கிறது. ஏன்னா LinkedInன்றது ஒரு எங்களோட பெர்சனல் விஷயங்கள நாங்க போடாத ஒரு ப்ரொஃபஷனலி மட்டும் மெயின்டெயின் பண்ற இடம்ன்றதுனால, பெரிய லெவல்ல ஒரு பெரிய அளவுக்கான ஒரு டேஞ்சர் ஒண்ணும் எதிர்பார்க்க இல்ல. அங்க அப்படி இருக்காது. ஏன்னா நாங்க எங்களோட பெர்சனல் ஃபோட்டோஸோ, எங்களோட ஃபேமிலி அவுட்டிங்ஸ் அது இதுன்னு நாங்க அத போட்டிக்க மாட்டோம். எங்களோட Facebookல, Instagramல ஈக்கிற மாரி அது ஈக்காது. அது ஃபுல்லாவே எங்களோட வேலை சம்மந்தமான, எங்களோட ப்ரொஃபஷனல் கரியர் சம்மந்தமானது மட்டும் தான் ஈக்கும்ன்றதுனால, நீங்க அது உங்களுக்கு விசிபிள் ஆயிக்கணும். ஏன்னா இந்த சீரிஸ்ல பேரே ஃப்ரீலான்சிங் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். இப்ப நீங்க எப்படி சொந்தமா ஒரு பிசினஸ் உண்டோ, உங்களோட ஃப்ரீலான்சிங் ஸ்கில்ஸ் உங்களோட இத வளர்த்துக் கொள்றன்றது தான் இருக்குது. அப்ப எந்த நேரமே நீங்க தான் ஆட்கள்ட்ட ரீச் ஆகணும்னு இல்ல. நீங்க உங்களைய பத்தி ஆன்லைன்ல போட்டு வச்சிருந்தீங்கன்னா, ஆட்கள் உங்களையே வந்து ரீச் ஆகுவாங்கன்னா, அது எப்படி ரீச் ஆகுவாங்க? நீங்க பப்ளிக்குக்கு விசிபிளா இருந்தா தான். அப்ப அதுல ஒன்று தான் இந்த லிங்க்டின்ன்றது. பெர்சனல் பிராண்டிங்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட் வந்து லிங்க்டின். அப்ப லிங்க்டின்ல வந்து நீங்க ப்ரொஃபைல் பப்ளிக்கு விசிபிளாக இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு லேசி அந்த அ என்ன சொல்றது? பப்ளிக் உங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு, ஈஸியா சர்ச் பண்றதுக்கு. அதனால அதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது நெட்வொர்க். ஸோ ஃப்ரீலான்சிங் என்றாலே நெட்வொர்க் தான். போன செஷன்லயும் சொன்னாரு மிஸ்டர் ஹபீப். அதாவது நெட்வொர்க் இஸ் நெட்வொர்த். நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் ஈகி, நெட்வொர்க் ஈகோ அந்த அளவுக்கு நீங்க வொர்த்தான ஒரு ஆள் என்றது ஆட்களுக்கு விளங்கும். ஆட்களுக்கு விளங்கும்ன்றத தாண்டி உங்களுக்கே அது நெறைய இடங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க கிளையண்ட்ஸ் தேடுற நேரங்கள்ல, உங்களைய பத்தி உங்களுக்கான ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு வார நேரங்கள்ல, உங்களுக்கு எந்த அளவுக்கு நெட்வொர்க் இருக்குதோ, அந்த அளவுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகுறதுக்கு ஈஸி ஆயிடும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வரும். ஆனா, அது செஞ்சு கொள்ளையலான நேரத்தில, இன்னொருத்தர நீங்க தேடுற நேரத்தில, உங்களுக்கு இந்த LinkedIn நெட்வொர்க் ஈஸியா ஹெல்ப் ஆகும். அப்படி இல்லாட்டி ஒருத்தர தேடிக்கொண்டிருப்பாரு. உங்களையே ஃபைண்ட் பண்றதுக்கும் அது ஈஸி ஆயிக்கும். இப்படி அ நெறைய நெறைய இடங்கள்ல வந்து இந்த நெட்வொர்க் தான் எங்களுக்கு ஹெல்ப் ஆயிக்கும். LinkedIn பர்ப்பஸே அதுதான். ஸோ, அதனால வந்து நெட்வொர்க் வந்து சரியாக நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கிறணும். அடுத்தது கனெக்ட் வித் பர்ப்பஸ். நீங்க எல்லாருக்குமே எப்படி நாங்க Facebookல எல்லாம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் சும்மா எல்லாருக்கும் குடுத்து நாங்க இது பண்றோம். அப்படி கனெக்ட் ஆகாம, அப்படி ஜாயின் ஆகாம, யாரு உங்களோட உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து பார்க்குறாங்க, நீங்க யார் யாரோடலாம் உங்களோட கனெக்ஷன்ஸ் ஈக்குதுன்னு விளங்குனா, அவங்களுக்கான வொர்த் இன்க்ரீஸ் ஆகுமோ, அப்படியான ஆட்களோட தான் நீங்க கனெக்ட் ஈக்கணும். பொதுவா வந்து அவங்களோட கிளாஸ்மேட்ஸ், கிளையண்ட்ஸ், ட்ரெய்னர்ஸ். ஸோ கிளாஸ்மேட்ஸ்ன்ற நேரத்தில கூட பொதுவாக ஃப்ரெண்ட்ஸோட, கிளாஸ்மேட்ஸோட ஜாயின் லைக்கிறது எந்த இஷ்யூவும் இல்ல. இது எல்லாமே ஒரு இப்படித்தான் செய்யணும்ன்ற ஒரு ரூல்ஸ் இல்ல. ஆனா இப்படி இப்படியெல்லாம் ஈக்கிறது நல்லமென்று தான் நாங்க பார்க்குறோம். அதனால நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எட் பண்ணவே வாணும்னு சொல்லல. எட் பண்றது பிரச்சனை இல்ல. ஆனா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. அவங்களைய பார்த்தா இவரு ஓகே இந்த ஹெல்ப் பண்ற ஒரு இதுல ஈக்கிறதான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கிளையண்ட்ஸ், உங்களோட ட்ரெய்னர்ஸ், உங்களோட மேனேஜர்ஸ்ன்ட்டு நீங்க வொர்க் பண்ற கம்பெனில இருக்கக்கூடிய ஆட்கள், இல்லாட்டி ப்ரீவியஸா வொர்க் பண்ணினவங்க இப்படின்ற விஷயங்கள நீங்க இதுல ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நீங்க யார் ஒருத்தருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்து அனுப்ப போகல, பெர்சனலைஸ்டான ரிக்வெஸ்ட் வந்து அனுப்புறதுக்கு நீங்க இயலுமான அளவுக்கு அ நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்டா, நீங்க ஒருத்தருக்கு சும்மா கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் அனுப்பினா அவருக்கு போகும். ஆனா பெர்சனலைஸ் பண்ணி அனுப்பினீங்கன்டா, உதாரணமா அவருக்கு ஹாய் என் பேர் இது. நான் உங்களை இப்படி கண்டேன். நான் ஏன் உங்களோட கனெக்ட் ஆகுறேன்? நான் ஏன் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் ஒண்ணு அனுப்பினேன்? எனக்கு என்ன வேணும்ன்றத அந்த பெர்சனலைஸ் பண்ணினீங்கன்னா, இன்னும் ஈஸியா அவருக்கு ஒரு இம்ப்ரஷன் ஒண்ணு கிடைக்கும். அதே நேரத்தில இன்னும் ஈஸியா கனெக்ட் ஆகுறதுக்கான சான்ஸும் அதில இருக்குது. அடுத்து LinkedInலயும் குரூப்ஸ் இருக்குது. அதனால அந்த குரூப்ஸ் உங்களுக்கு இப்ப நீங்க அக்கவுண்ட்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிறீங்கன்னா, அந்த அக்கவுண்ட்ஸ் ஃபீல்ட்ல ஃப்ரீலான்சிங்ன்னா ஃப்ரீலான்சிங் குரூப்ஸ்ண்டு அந்த ரிலவன்ட்டான குரூப்ஸ்லலாம் ஜாயின் ஆகுங்க. அதே மாதிரி எங்கேஜ் கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மெசேஜ் பண்ணி, அதாவது இது எல்லாமே பர்ப்பஸோட செய்யணும். சும்மா செய்றதுக்குண்டா வேண்டி செய்றது இல்ல. அதே மாதிரி மத்த பிளாட்ஃபார்ம்ஸ் நாங்க யூஸ் பண்ற மாதிரி, அத ஒரு ஃபன்னுக்கு யூஸ் பண்றோம் இல்ல. சரியா ஏன்டா இது எல்லாமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்.
யாராவது ஒருத்தர் உங்களோட LinkedIn ப்ரொஃபைலுக்கு பேட் ரிவ்யூ ஒன்று கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு ஜாப் தேடுற நேரங்களில் மற்ற டைம்களில் வந்து உங்களுக்கு இது பெரிய அளவுக்கு சம்டைம்ஸ் எஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா பொதுவாக வந்து சம்டைம்ஸ் சில யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் மாஸ்டர்ஸுக்கு அப்ளை பண்ணுற நேரத்தில் உங்களோட LinkedIn ப்ரொஃபைல் எல்லாம் கேட்பாங்க. அப்போ அந்த நேரங்களில் உங்களுக்கு பேட் ப்ரொஃபைல் ஒன்று இருக்குதுன்ற மாதிரி விளங்கிச்சுன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க இவர் என்னத்துக்கு இப்படி ஆகிச்சுன்னு. அதனால கமெண்ட் பண்ண போகல பர்பஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு கமெண்ட் பண்ணணுமேனு கமெண்ட் பண்ணாமல் அதில் கமெண்ட் பண்ணுறதுனால என்ன சரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ ஒன்று ஈக்குதான்னு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது எப்படி இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக யூஸ் பண்ணுறதுன்னா ஜப்ஸ்ன்ற ஒரு டேப் ஒன்று இருக்குது. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஜப் சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் எந்த ஜப் வேணும், உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணும், எப்படியான ஜப் வேணும், பார்ட் டைமா ஃபுல் டைமா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பாக நீங்கள் தேடுறீங்க, நீங்கள் ஃப்ரீலான்சரா இப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஜப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சர்ச் பண்ணலாம். அதே மாதிரி ஃபில்டர்ஸ் இருக்குது ரிமோட் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு. அதே மாதிரி கம்பெனிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெக்ரூட்டர்ஸ் இருப்பாங்க. சில கம்பெனிஸ் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் டயலாக்லேயோ இல்லாட்டி எங்கே ஒர்க் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் ரெக்ரூட்டர்ஸ் அந்த கம்பெனியோட டீம் ஹையரிங் டீம் எல்லாம் அதில் லிங்க்டின்ல பெரும்பாலும் எப்படியுமே இருப்பாங்க. நீங்கள் அவங்களோட கனெக்ட் ஆகுங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா ஓப்பன் டு ஒர்க்ன்ற ஒரு டேப் ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது. நீங்கள் அதை போட்டு வச்சுக்கிறீங்கடா ஓப்பன் டு ஒர்க்குண்டு. அப்போ இன்னொருத்தருக்கு தெரியும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஜாப் தேடி கொண்டு இருக்கிறீங்கன்ற அதில் ஈஸியாக காட்டும். அப்போ ஒரு ரெக்ரூட்டர் வந்து உங்களை ஈஸியாக மெசேஜ் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்கண்டா இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் இப்போ நான் ஒரு ஃப்ரீலான்சர் ஆகிறேன் நான் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். அப்போ நான் என்னோட சர்வீசஸ் எல்லாம் போட்டு நான் இந்த சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன்னு போட்டேன்டா அந்த சர்வீஸ் சம்மந்தமாக ஒருத்தர் தேடுற நேரத்தில் என்னோட ப்ரொஃபைல் அங்கே அப்டேட்டாக காட்டுமா இருக்குது. அடுத்தது கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்டா முதல்ல நீங்கள் எப்படியுமே உங்களைய பற்றின ஒரு விசிபிலிட்டி நீங்கள் யார் நீங்கள் என்ன செய்றீங்க நீங்கள் லிங்க்டின்ல ஆக்டிவாக தான் இருக்கிறீங்களா இல்லையான்னு காட்டுறதுக்கு ஒரு போஸ்ட் நீங்கள் போடுவீங்க. அதில் உங்களுக்கு ரிட்டன் போஸ்ட்டும் போடலாம், வீடியோஸ் போடலும், அதே மாதிரி பிக்சர்ஸ் போடலும். அடுத்து கெரோசல் உண்டு. கெரோசல்னா ஒரு 5-6 லிங்க்டின்ல ஒரு ஸ்லைட் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த மாதிரியான போஸ்ட்டும் லிங்க்டின்ல போடலும். இன்ஸ்டாகிராமில் வர மாதிரியானதை இதுலேயும் போடலாம். ஆனால் அது பர்பஸ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான போஸ்ட் போடணும்னா நீங்கள் ஒரு விஷயத்தை புதுசாக படிச்சிருப்பீங்க. வாட் யூ லேர்ன் ரீசென்ட்லி. நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை படிச்சிருப்பீங்கன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிடணும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னா அதை உங்களுக்கு அப்டேட்டாக கொடுக்கலாம். ஐ எம் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ரொஜெக்ட் அண்ட் பி மேக் ஷூர் டு செக் இட் அவுட் ஆன் GitHub அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அது போடலாம். அடுத்தது நீங்கள் ஏதாவது ஒரு இன்சைட்ஸ் இல்லை உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு ஐடியா ஒன்று வந்தீங்க ஒரு இன்சைட் ஒன்று ஒரு ஒரு தாட் ஒன்று வரும் ஷேர் பண்ணுவோம் ப்ரொஃபஷனலான ஒரு விஷயம் உண்டு. இல்லாட்டி உங்களோட ஒரு மிஸ்டேக் ஒன்று நீங்கள் செஞ்சுருப்பீங்க அதால் நீங்கள் லேர்ன் பண்ணி ஒரு விஷயத்த படிச்சிருப்பீங்கன்னா அது எல்லாத்தையும் உங்களுக்கு போஸ்டாக செஞ்சு போடலாம். இது உங்களுக்கு ஒரு இமேஜாக போடலும் வீடியோவாக செஞ்சு போடலும் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு சும்மா டைப்பிங் டெக்ஸ்டாக போடலும். ஸோ அது டிபெண்ட்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் நோண்டிக்கு அதாவது ஹுக் இன்சைட் கால் டு ஆக்ஷன். ஹுக்குண்டா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் உள்ளுக்கே அதை பார்த்த உடனே ஒருத்தரை ரீட் பண்ணுறதுக்கு அதை தூண்டணும். அது ஹுக்குண்டா தான் அதை நீங்கள் அதை போட்டோடனே அதை தூண்டி எடுக்கணும் அவரை. ஸோ சும்மா திடீர்னு எங்கேயோ இருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் வேற ஏதோ ஒரு விஷயத்தை போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த விஷயத்துள்ளுக்கு போகணும். கடைசியாக முடிக்கிற நேரத்தில் கால் டு ஆக்ஷன். கால் டு ஆக்ஷன்னா அந்த விஷயத்தால் அவரை கமெண்ட் பண்ண வைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட்டை போட்டிக்கிறீங்க அதை பார்க்குறவரு வாசிக்கிறவர் அதை கேட்குறவருக்கு வந்து அதுக்கு பிறகு ஒன்றோ ஒரு லைக் உண்டோ இல்லாட்ட ஒரு கமெண்ட் உண்டோ இல்லாட்ட அவங்களோட கனெக்ட் ஆகணும். இது நீங்கள் சொல்கிற விஷயம் சரி என்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை அடுத்த ஸ்டெப் அவர் எடுக்க வைக்கணும். ஸோ இப்படியான போஸ்ட்டும் நீங்கள் போடணும் இதில். அடுத்தது பர்சனல் பிராண்டிங்கில் இன்னும் இது வந்து பர்சனல் பிராண்டிங் உள்ளுக்கு வர ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கன்சிஸ்டன்சி இருக்கணும். நீங்கள் போடக்கூடிய போஸ்ட் இல்லைனா சில ரிலவெண்ட் ஆகிக்கணும். ஸோ அதே மாதிரி கன்சிஸ்டண்டாக அமைக்கணும். நீங்கள் எப்போயுமே ஒரு டூ டூ டு 3 டைம்ஸ் அ வீக் நீங்கள் போஸ்ட் போடணும். அதே மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான போஸ்ட் போடுறீங்கன்றது ஒரு 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 ஆர்டர் ஒண்டிக்கணும். அடுத்தது நீங்கள் யாருன்றது உங்களோட நீஷ் வந்து உங்களோட கண்டென்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் ஒரு டியூட்டர்ண்டா நீங்கள் அதுக்கு சம்மந்தமான கண்டென்ட் செய்யணும். நீங்கள் ஒரு அக்கௌண்டன்டா அதுக்கு சம்மந்தமான கண்டென்ட் செய்யணும். ஒரு டிசைனர்ண்டா அதுக்கு சம்மந்தமான கண்டென்ட் செய்யணும். அதை வெளியே போனதுக்கு பரவாயில்ல. இப்போ அது அது வந்து எங்கேயுமே ஒரு லோன் இல்லை ஒரு அக்கௌண்ட்டுங்க மற்றொன்று போடலாண்டு. ஆனால் அது ஏன் போடுறீங்கன்ற சரியான காரணம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு இன்னும் வேல்யூபிள் ஆகிக்கும். நீங்கள் சும்மா கண்டதெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க கண்டதெல்லாம் போட்டிக்கிறீங்கன்னா அது கடைசியில் உங்களோட ப்ரொஃபைலை பார்க்குற நேரத்தில் இது என்னான்னு கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்தது ஒரு சேம் டோன் அண்ட் டிசைன் ஸ்டைல். நீங்கள்
ஒரு விஷயத்த பேசுற டைப் பண்ணி போடுற நேரத்துலயோ, வீடியோஸோ இல்லாட்டி இமேஜஸோ போடுற நேரத்துல, அத நீங்க கொஞ்சம் இயலுமான அளவு கஸ்டமைஸ் பண்ணி போடுங்க. ஏன்டா இப்ப நான் பொதுவாக Facebookல, Instagramலலாம் போடுற நேரம், நாங்க எங்கெங்கேயோ இருந்து வீடியோஸ் எடுத்து போடுவோம். எங்கேயோ இருந்து இமேஜஸ் எடுத்து போடுவோம். அப்ப அந்த டைம்ல வந்து அது எல்லாமே ஒரே மாரி இருக்காது. அப்ப அது அங்க அது பிரச்சனை இல்ல. LinkedInக்குன்னு வர நேரத்துல ஏழுமான அளவு ட்ரை பண்ணுங்க. இப்ப Canva யூஸ் பண்ணி சரி, நீங்க ஒரு டிசைன் ஒண்ணு செஞ்சு அத போடுங்க. நீங்க ஒரு போஸ்ட் ஒண்ணு ஷேர் பண்ண போறீங்க. நீங்க படிச்ச ஒரு விஷயத்தொண்ட, நான் இன்றைக்கு இப்படி ஒரு அ இடத்துக்கு போனேன். அங்க இப்படி ஒண்ணு நடந்துச்சு. நான் இது அதால இப்படி ஒரு விஷயத்த நான் படிச்சேன்னு நீங்க போட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு இமேஜ் ஒண்ணு போட போறீங்கன்னா, அந்த இமேஜ நீங்க ஏழுமான அளவு டிசைன் பண்ணுங்க. சிம்பிளா இருந்தாலும் ஒரு ஒரே கலர் டோன், ஒரே ஸ்டைல்ல நீங்க டிசைன் பண்ணி அத போஸ்ட்ட போடுங்க. அதே நேரத்துல அது ஆத்தென்டிக்கா, ஹியூமன் ஆயிக்கணும். ஏஐல ஜெனரேட் பண்றது பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க ஏஐட ஹெல்ப் எடுத்து ChatGPTல போயிட்டு நீங்க, நான் இப்படி ஒரு விஷயத்த நான் LinkedInல போட போறேன். அத செஞ்சு தாங்கன்னு சொல்லி நீங்க ChatGPTயோட பிரெயின் ஸ்டார்ம் பண்றதுல பிரச்சனை இல்ல. ஆனா, அது போடுற நேரத்துல அது நீங்க ஒரு ஆத்தென்டிக்கா, ஒரு ஹியூமன் ஃபீலோட அதுல வரணும். சும்மா ஏதோ ஒரு ரோபோ ஒண்ணு பேசுற மாரி இருக்கவும் கூடாது. ஸோ இதெல்லாம் உங்களோட பெர்சனல் பிராண்டிங்ல எஃபெக்ட் ஆகும். அடுத்தது போஸ்ட் என்கேஜ்மென்ட். நான் சொன்னேனே கமெண்ட் பண்ணுங்கன்டுலாம். ஸோ கமெண்ட் பண்ற நேரத்தில வந்து நீங்க மீனிங்ஃபுல்லா கமெண்ட் பண்ணணும். ஒருத்தர் போட்டியிலான ஒரு விஷயத்த நீங்க சும்மா போயிட்டு நைஸ் போஸ்ட், குட் அப்படின்னு போ போட்டதுக்கு பிரச்சனை இல்ல. அப்படி போட்டா என்கேஜ்மென்ட் விசிபிலிட்டி ஒண்ணு நடக்கும் தான். ஆனா என்னன்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து ஆட்களுக்கு விளங்கும். இவர் வந்து சும்மா போடணும்ன்றதுக்கு போட்டு கொண்டிருக்கிறாரு. இவர் அந்த நானும் மீக்கிறேன்னு காட்டுறதுக்காக வேண்டி ஏதோ செஞ்சு கொண்டிருக்கிறாருன்னு ஆட்களுக்கு விளங்கிடும் அது. அதனால இதுக்கு 3 ஸ்டெப் மெத்தட்ன்னு ஒண்ணு. அதாவது முதலாவது அப்ரிஷியேட், அடுத்தது அட், அடுத்தது ஆஸ்க். அப்ரிஷியேட்ன்னா அவர் போட்டிக்கிற விஷயத்த ஓகே நல்லா இருக்குது என்ற மாதிரி நீங்க ஒரு அப்ரிசியேஷன் வந்து அவருக்கு குடுக்கணும். சம்டைம் நீங்க அவர் போட்டிக்கிற விஷயத்துல நீங்க டிஸ்அக்ரி ஆகலாம். அவர் ஒரு பாயிண்ட் உண்டு, ஒரு ஆர்கியூமென்ட் உண்டு, ஒரு இல்லாட்டி ஒரு விஷயத்த போட்டிப்பாரு. உங்களுக்கு அதுல ஒரு கருத்து வேறுபாடு உண்டு இருந்தாலும், நீங்க அத எடுத்த உடனே அத சொல்லாம, அதுக்கு ஓகே குட் அப்படின்ற மாரி போட்டுட்டு, நைஸ் வியூ, இன்ட்ரஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ன்னு போட்டுட்டு, நீங்க உங்களோட கன்டென்ட் ஆட் பண்ணுங்க. இப்ப நீங்க அத வந்து லைக் பண்றீங்க, இல்லாட்டி நீங்க அத வந்து அவரோட ஒத்து போகிறீங்களா இருந்தீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணுங்க. இல்ல நீங்க அவரோட டிஃபர் ஆகுறீங்க என்றா, அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்தது ஆட் பண்ணுங்க. அடுத்தது ஆஸ்க். ஆஸ்க்ன்னா, அது வந்து ஒரு வகையில நான் சொன்னேனே அந்த கால் டூ ஆக்ஷன் மாதிரி. நீங்க இப்ப இவ்வளோ செஞ்சுட்டீங்க. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி உங்களோட ஐடியாஸ் என்ன? இல்லாட்டி அது எப்பவுமே கொஸ்ஷனா தான் ஈக்வல்மென்ட் இல்ல. அவருக்கு அத யோசிக்க வச்சா சரி. ஸோ உதாரணம் வந்து போட்டி பாருங்க. கிரேட் பாயிண்ட் அபௌட் ஸ்மால் பிசினஸ் அக்கவுண்டிங். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இதுதான் அப்ரிசியேஷன். ஏன்டா அவர் போட்டிக்கிற விஷயம் நல்லா இருக்குதுன்னு நாங்க அப்ரிஷியேட் பண்றோம் ஃபர்ஸ்ட்டு. கிரேட் பாயிண்ட். அவர் ஒரு ஸ்மால் பிசினஸ் அக்கவுண்டிங்க பத்தி போட்டிக்கிறாரு. நாங்க அத நல்லா இருக்குதுன்னு சொல்றோம். அடுத்தது ஆட் பண்றோம். இப்ப எங்கட்ட சைடால நாங்க ஒரு விஷயத்த அவருக்கு அந்த போஸ்ட்டுக்கு நாங்க இன்னும் ஆட் பண்றோம். ஐவ் சீன் சிமிலர் இஷ்யூஸ் வென் மேனேஜிங் எஸ்எம்இ ஃபைனான்சஸ். ஸோ நான் இந்த நேரங்கள்ல இப்படியான விஷயங்கள் நான் பார்த்துக்கிறேன்ற மாரி அவர் ஒரு விஷயத்த ஆட் பண்றாரு. அதுக்கு அந்த ஒரு ஒரு கேள்வியா கேட்கிறாரு. கடைசியா ஆஸ்க். ஹவ் டு யூ ஹேண்டில் லேட் பேமெண்ட்ஸ்? நீங்க எப்படி லேட் பேமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றீங்க? இந்த மாதிரியான ஒரு விஷயத்த. அப்ப இத வாசிக்கிற ஒரு ஆளுக்கு வந்து விளங்கும். ஓகே இவரு வந்து ஒரு உண்மையிலே விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இந்த போஸ்ட் போட்டிக்கிறாரு, கமெண்ட் பண்ணிக்கிறாருன்றது அவங்களுக்கு விளங்கும். அடுத்தது அதே மாதிரி போஸ்ட்ல கமெண்ட் பண்ற மாதிரி மெசேஜிங் அண்ட் நான் சொன்னேனே பெர்சனலைஸ்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புங்கண்டு. அப்போ ஒருத்தருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புற நேரத்தில நீங்க ஒரு பெர்சனலைஸ்டான ஒரு மெசேஜோட நீங்க அனுப்பினீங்கன்னா, அது இன்னும் எஃபெக்டிவ் ஆயிக்கும். ஏன்னா அவருக்கு பார்த்தோனே நீங்க என்னத்துக்கு கனெக்ட் பண்றீங்கன்னு அவருக்கு விளங்கும் அது. உதாரணத்துக்கு ஹாய் அவரோட பேர போட்டு அப்துல்லா. நான் இல்லாட்டி நீங்க அவர அட்ரஸ் பண்ணி ஹாய் ஜான் இல்லாட்டி ஹாய் வாட்டெவர். நான் ஒரு அக்கவுண்டிங் கிராஜுவேட் ஆகிக்கிறேன். ஃப்ரீலான்சிங் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டிருக்கிறேன். உங்களோட போஸ்ட் வந்து நான் பார்த்தேன். அது நல்லா இருக்குது. நான் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்ட்டருந்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்லாட்டி சேர்ந்து வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். எப்படியோ உங்களோட பெர்சனலைஸ் பண்ணின ஒரு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் ஒண்ணு அனுப்புவேன். ஆனா இது எல்லா நேரத்திலும் இப்படி தான் அனுப்பணும்னு இல்ல. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான். இதெல்லாம் வந்து ஒரு லா இல்ல. இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் நடக்கணும்ன்றது சட்டமோ இல்லாட்டி இப்படித்தான் இது ஆகணும்னு இல்ல. நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமயே ஒருத்தருக்கு LinkedIn ப்ரொஃபைல் செஞ்சாலும் எந்த இஷ்யூவும் இல்ல. ஆனா இது எதுக்குன்னு நாங்க பார்க்குறது எஃபெக்டிவ் ஆயிக்கிறதுக்கு. பிராண்டிங்கோட எங்கள எங்களோட நோக்கம் சரியா போய் அடையறதுக்காக வேண்டி இப்படியெல்லாம் இருந்தா நல்லம்ன்றத தான் நாங்க இதில பார்க்கணும். அடுத்தது கன்டென்ட் கேலண்டர். ஸோ இது வந்து என்னான்னா, நீங்க சொன்னனே கன்சிஸ்டன்ஸா போஸ்ட் பண்ணணும்ன்ட்டு. அப்ப நீங்க வந்து பிளான் பண்ணணும். உதாரணத்துக்கு பிளான் 2 டூ 3 சிம்பிள் போஸ்ட் டைப்ஸ் அ வீக். ஒரு கிழமைக்கு நீங்க 3 போஸ்ட் 2லேருந்து 3 போஸ்ட் போட போறீங்கன்னு மினிமம் நீங்க பிளான் பண்ணுங்க. அத எப்படியான போஸ்ட் எல்லாம் நீங்க போட போறீங்கன்றதையும் நீங்க ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு
ஒரு நாள் மண்டே நீங்க போட போறீங்க லேர்னிங் போஸ்ட். நீங்க படிச்ச ஒரு விஷயம். அது எதாகவும் இருக்கலாம். நீங்க உங்கள ஃபார்மலா நீங்க படிச்ச ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லாட்டி வேற ஏதோ ஒரு விஷயத்த நீங்க YouTube வீடியோ ஒண்ணு சம்மந்தமா பார்த்திருப்பீங்க, டாக்குமெண்ட்ரி ஒண்ணு பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்கன்னா, அதுல இது நீங்க சில பாயிண்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு அத ஒரு போஸ்ட்டா செஞ்சு LinkedInல ஷேர் பண்ணிடலாம். இல்லாட்டி நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ஒண்ணு எங்கேயோ பேசியிருப்பீங்க. அங்க ஒரு விஷயம் நடந்ததுனால நீங்க படிச்சீங்க. லேர்னிங் அண்ட் வர நேரத்துல இது உட்கார்ந்து படிக்கிறது மட்டும் இல்ல, எல்லா வகையானதும். நீங்க YouTube வீடியோல பார்த்தீங்கலாம், ஒரு பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல படிச்சீங்களும், ஏதோ ஒரு வகையில நீங்க படிச்சு விளங்கின ஒரு விஷயத்த வந்து நீங்க போஸ்ட்டா போடணும் உங்களுக்கு. அடுத்தது ஸ்டோரி போஸ்ட். இது என்னான்டா, உங்களோட பெர்சனல் ஜர்னி. இப்ப நான் இப்படி இருந்தேன். இப்படி நான் அதுக்கு பிறகு இப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்தேன். அந்த பிசினஸ்ல நான் என்னென்னலாம் படிச்சேன்ட்டு. அப்ப எல்லாத்தையும் வந்து அவங்களோட முழு ஜர்னிய வந்து ஒரு போஸ்ட்டா போடல அது. அப்ப நீங்க அதுல சின்ன சின்னதா பிரேக் பண்ணி, ஒரு கிழமைக்கு ஒரு ஒரு எஸ்பெக்ட். நான் எப்படி மார்க்கெட்டிங்க ஈஸியா விலைக்கு கொண்டேன். நான் செஞ்ச மிஸ்டேக்லேருந்து நான் எப்படி இந்த இந்த இடத்துக்கு வந்தேன். இப்படியான விஷயங்கள உங்களுக்கு அதுல ஸ்டோரி போஸ்ட்டா போடலாம். அடுத்தது நாலெட்ஜ். நாலெட்ஜ்ன்னு வர நேரத்தில டிப்ஸ். இப்ப நீங்க உதாரணமா ஒருத்தர் நீங்க அக்கவுண்ட்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிறீங்கன்னா, இன்னொரு அக்கவுண்டன்ட் இல்லாட்டி வளர்ந்து வரக்கூடிய ஒரு அக்கவுண்டன்ட் இன்டர்ன்ஷிப்ல இருக்கக்கூடியவருக்கு ஏதோ ஒரு நாலேட்ஜ் ஒண்ணு குடுக்குறீங்க. இப்படி ஒரு டூல் ஒண்ணு இருக்கு. நீங்க இந்த டூல போயிட்டு படிங்க. இது ஈஸி ஆயிக்கும் உங்களுக்கு. இல்லாட்டி இப்படி ஒரு சாஃப்ட்வேர் ஒண்ணு இருக்குது. இந்த சாஃப்ட்வேர படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிக்கும். இல்லாட்டி ஒரு டிப்ஸ் ஒண்ணு குடுக்குற மாதிரி இருக்கும். இப்படியான ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா, இப்படியான ஒரு சொல்யூஷன் நீங்க எடுத்தீங்கன்னா, இது ஈஸி ஆயிக்கும். ஸோ இப்படி நீங்க உங்களோட ஒரு 2, 3 போஸ்ட் வந்து ஒரு ஒரு கிழமைக்கு நான் இதெல்லாம் போட போறேன்னு நீங்க டிசைன் பண்ணிக்கோங்க. முதல்ல பிளான் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அத டிசைனிங்ல போடவும் மேலும், உங்களுக்கு வீடியோவா செஞ்சு போடவும் மேலும், இல்லாட்டி டைப்பிங்ல போடவும் மேலும், அத எப்படி செய்ய போறேன்றத நீங்க பிளான் பண்ணணும். அடுத்தது சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. நாங்க அவாய்ட் பண்ண வேண்டிய சில மிஸ்டேக்ஸ். அதுல முதலாவது வந்து எம்ப்டி அவுட்டேட்டட் ப்ரொஃபைல்ஸ். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி அப்டேட்டடா இருக்கணும். ஏன்னா நீங்க இப்ப நீங்க ஒரு டிகிரி ஒண்ணு செஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப் போறீங்கன்னா, அது அவுட்டேட்டடா இருக்கக்கூடாது. நீங்க அதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அது இல்ல அதே தாண்டி எம்ப்டியாவும் இருக்கக்கூடாது. சும்மா வந்து பார்த்தா ஒன்றுமே இல்ல. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனும் இல்ல, உங்களோட எடுகேஷனும் இல்ல, உங்களோட ஸ்கில்ஸும் இல்ல. அது அந்த ப்ரொஃபைல பார்த்தாலே இது யாருன்னு விளங்கிக் கொள்ள இயலாத மாதிரி இருக்குது. இல்லாட்டி எல்லாம் இருக்குது. ஆள பத்தின ஆளோட ஒரு ஃபேஸ் உண்டோ, இல்ல ஆள பத்தின டீட்டெயில்ஸே இல்லைன்டா அதுல எந்த புரோஜனமும் இல்ல. ஏன்டா LinkedInன்றதே கனெக்ஷன்ஸ் தான். ரெக்ரூட்டர்ஸ், மத்த கிளையண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்க மத்தவங்களோட கனெக்ஷன்ல இருப்பீங்க. அப்ப இந்த நேரத்துல வந்து நீங்க ஒன்றுமே இல்லாம ஒரு எம்ப்டி ஆயிக்கிறேன்டா, அந்த ப்ரொஃபைல்ல எந்த அர்த்தமும் இல்ல அது. அடுத்தது கேஷுவலோ அன்கிளியர் ப்ரொஃபைல் பிக்சர்ஸ். கேஷுவலான சும்மா ஒரு ட்ரிப் போயிட்டு நீங்க ஒரு ஸ்விம்மிங் பூல்ல இந்த ஃபோட்டோ ஒண்ணு எடுத்து, அந்த ஃபோட்டோவ தூக்கி நீங்க LinkedInல போட்டீங்கன்னா, அது தேவையில்ல. ஆட்களுக்கு நீங்க அது ஏன்னா அங்க தேவை வந்து நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் அவுட்ஃபிட்ல ப்ரொஃபஷனல்ன்டா கோட் சூட்டுன்டே இல்ல. நீங்க உங்களோட எனி ட்ரெஸ் ஓகே. ஆனா அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா ஸ்மார்ட்டா ப்ரொஃபஷனலா இருக்கணும். அடுத்தது அன்கிளியரா இருக்கிறது. தூரத்தில நெறைய பேரோட குரூப் ஃபோட்டோஸ் எடுத்து அந்த குரூப் ஃபோட்டோல ஒண்ட தூக்கி நீங்க போட்டீங்கன்னா, இதுல யாரு நீங்கன்றதே சம்டைம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம் போகறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஜெனரிக் ஹெட்லைன்ஸ். உதாரணத்துக்கு ஹார்ட் வொர்க்கிங் ஸ்டூடண்ட், எக்ஸ்பர்ட் அக்கவுண்டன்ட், எக்ஸ்பர்ட் டிசைனர், எக்ஸ்பர்ட் அது இது வந்து பொதுவாகவே இது வந்து என்னன்னா, இதுல என்ன ஒரு இன்ஃபர்மேஷனே இல்ல. இப்ப எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஸ்டூடண்ட்னா ஹார்ட் வொர்க் பண்ணி தான் ஆகணும். அப்ப ஹார்ட் வொர்க்கிங் ஸ்டூடண்ட்ன்றது ஒரு ஸ்டூடண்ட்டுக்கான தனியான ஒரு பண்பு இல்ல. அது அவர் அப்படிதான் நீக்கணும். ஸோ அத அத வந்து நீங்க ஒரு ஹெட்லைனா போட்டீங்கன்னா, அது ஒரு ஐடியாவே கன்வே பண்ணாது. ஸோ அதனால ஜெனரிக் ஹெட்லைன்ஸ் இல்லாம நான் ஃபர்ஸ்ட்டு காட்டின மாதிரி, நீங்க ஹெட்லைன்ஸ் போடுற நேரத்தில அதுக்கு சரியான நேம்ஸ், அதுக்கு சரியான வேர்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி நீங்க போடணும். அதாவது நீங்க யாரு? நீங்க என்ன ஆஃபர் பண்றீங்க? இது 2யுமே நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாலே ஒரு சரியான ஒரு ஹெட்லைன் வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது ரெண்டம் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட். நான் சொன்னேனே இதுவும் ஒரு மிஸ்டேக்ஸ் தான். அதாவது நாங்க Facebookல, Instagramல மத்த சோசியல் மீடியால மாதிரி நான் சும்மா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிக்கொண்டு அப்படி மாதிரி இதில நாங்க செய்யல. ஏன்னா சம்டைம்ஸ் அப்படி செஞ்சுட்டீங்கன்னா, ஆட்கள் உங்கள ரெட் ஃபிளாக் பண்ணினாங்கன்டா, உங்களோட ப்ரொஃபைல் அதுக்கு பிறகு பேட் ரிவ்யூ அது போயிடுச்சுன்னா, திரும்ப உங்களுக்கு கஷ்டம் அது செஞ்சு எடுக்கிறது. அதனால நீங்க ஒருத்தருக்கு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் ஒண்ணு அனுப்புறீங்கன்னா, உண்மையாகவே ஒரு தேவை ஒண்ணு இருந்தால் அனுப்புங்க. உங்களே சம்மந்தப்பட்ட ஒரு வேலையில இருக்கிறாங்க, உங்களே சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறாங்கன்னா அனுப்பினது ஓகே. இல்லாட்டி நீங்க ஒரு கம்பெனிக்கு ஜாப்புக்கு ஒண்ணு போறீங்க, அந்த கம்பெனில இருக்கிற ஒரு ஆள நீங்க கனெக்ட் பண்றீங்க, அந்த கம்பெனிய பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்குன்னா ஓகே. சும்மா நீங்க சம்மந்தம் இல்லாம கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் அனுப்பி, அதுவும் பெர்சனலைஸ் பண்ணி மெசேஜ் எல்லாம் போட்டு அனுப்பினீங்கன்னா, அவங்களுக்கு தான் அது பேட் நேமா வந்து முடியும். அடுத்தது இது என்னான்டா, இது வந்து அட்வான்ஸ் டிப்ஸ்ன்ற நேரத்தில இவ்வளோ நேரம் நாங்க பார்த்ததெல்லாம் பேசிக்ஸ். இது வந்து ஈந்தா நல்லவன்ற மாதிரியான சில விஷயங்கள். இல்லாட்டியும் பிரச்சனை இல்ல.
அடுத்து அதுதான் அனலிட்டிக்ஸ். உங்களோட நீங்க போடுற போஸ்ட்டுக்கு எவ்வளோ வியூஸ் வருது, ஆட்கள் எவ்வளோ எங்கேஜ் ஆகுறாங்கன்றத நீங்க அவுட்லைன்ல பார்த்துட்டே இருக்கணும். இது உங்களுக்கு செய்யவும் மேலும் செய்யாம இருக்க இது 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 வந்து உங்களுக்கு உங்களோட வியூஸுக்கோ, உங்களோட விசிபிலிட்டிக்கோ எந்த ஒரு எஃபெக்ட்டும் வராது இதால. அடுத்தது லிங்க்டின்ல பிரீமியம் ஒண்ணு இருக்குது. அது நீங்க சல்லி பே பண்ணி ஜாயின் ஆகணும். அது ஜாயின் ஆகினீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிரீமியம் இது ஒண்ணு தருவாங்க. அப்ப நெறைய விஷயங்கள் உங்களுக்கு மத்தவங்களுக்கு இல்லாத அதில இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே இது ஒரு தேவையான ஒரு விஷயம்னு எங்களுக்கு சொல்ல இயலாது. ஏன்னா அது அமௌண்ட்டும் சரி அது பெருசாகிக்கும். அதனால அது இருந்தா நல்லது. இல்லாட்டியும் நோ இஷ்யூஸ் அது. ஏன்னா நாங்க இதுக்கு முன்னுக்கு பேசின எல்லா விஷயங்களையுமே நாங்க ஃபாலோ பண்ணிட்டோம்டா சரியா, பிரீமியம் எல்லாம் இல்லாட்டியும் எங்களுக்கு ஓரளவு கனெக்ட் பண்ணி போகலாம். அடுத்து LinkedIn லேர்னிங்ன்னு உண்டு. அதாவது LinkedIn வந்து சில கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. எப்படி இந்த Google, Coursera, Udemy எல்லாம் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்களோ, அதே மாதிரி LinkedInனும் அவங்க இப்ப அவங்களோட LinkedIn லேர்னிங்ன்ற ஒரு கோர்சஸ் உண்டு ஆஃபர் பண்றாங்க. அதுல உங்களுக்கு எல்லா வகையான கோர்சஸும் இங்க சாஃப்ட் ஸ்கில்ஸ டெவலப் பண்ண, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ டெவலப் பண்ண, ஐடி ஸ்கில்ஸ், மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸ், டிசைனிங், ரைட்டிங்ன்னு உங்களுக்கு எந்தெந்த வகையிலலாம் யோசிக்கலுமோ எல்லா வகையான கோர்சஸும் அதுல இருக்குது. ஸோ ஏழுமண்டா அதில ஜாயின் ஆகுங்க. அதில ஜாயின் ஆகி நீங்க ஏதோ ஒண்ணு ஏன்னா அது ஈஸி. இது வந்து இண்டஸ்ட்ரியும் ரெகக்னைஸ்ட். நீங்க இன்கேஸ் நீங்க LinkedInல ஒரு கோர்ஸ் ஒண்ணு செஞ்சு அத உங்களோட LinkedIn ப்ரொஃபைல்ல போட்டிக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு கம்பெனிக்கு ரெஸ்யூம் அனுப்புற நேரத்தில, இன்டர்வியூக்கு போற நேரத்தில உங்களுக்கு அது அந்த சர்டிஃபிகேட்ட காட்டலாம். நான் இது செஞ்சுக்கிறேன்ட்டு. ஏன்னா கம்பெனிஸ் அத ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதில படிச்சு குடுக்குற ஆட்களும் வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் நார்மல் ஆட்களும் இல்ல. அதனால அது ஒரு அ LinkedInன்றதே பொதுவா ஒரு நெட்வொர்க்ஸ் அண்ட் ஆட்கள் சம்மந்தப்பட்டதுன்றதுனால அது ஈஸியாயிக்கும் ஆட்களுக்கு விளங்குறது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைண்டா நீங்க செய்யலாம். இல்லாட்டியும் பரவாயில்லன்ட்டு சொல்லலாம். அடுத்து எங்கேஜ் வித் ரிக்ரூட்டர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் இதில வந்து நீங்க கமெண்ட்ஸ் அதெல்லாம் போட்டா நான் ஆல்ரெடி ஏர்லியா சொன்ன மாரி தான் நீங்க அத செய்றது. ஸோ அத இன்னும் உங்களுக்கு அடிஷனலா செய்யலாம். ஸோ நான் நினைக்கிறேன் தேவையான பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒரு ப்ரொஃபைல் ஒண்ணு செஞ்சு பார்ப்போம். இதெல்லாம் எப்படி வருதுன்ட்டு. ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் நாங்க பார்த்தது ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கல் எப்படி ஈகம் பண்றது. இப்ப நாங்க ஒரு ப்ரொஃபைல் ஒண்ணு செஞ்சு பார்ப்போம். இது எப்படி நாங்க இந்த பார்த்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு இதில ஆட் பண்ண இயலுமென்று நாங்க ஒரு இத செஞ்சு பார்த்தா எங்களுக்கு விளங்கும். ஸோ இத இப்படிதான் இது வந்து நான் சொன்ன மாரி ஒரு எம்ப்டி ப்ரொஃபைல் இது. இதில வந்து ஒன்றுமே இல்ல இதில. நீங்க பார்த்தீங்கன்னா, இத அ ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்று நான் போட்டில்ல. ஹெட் பேனர் ஒன்று இல்ல இதில. நீங்க யாருன்ற விஷயங்கள் இதில பெருசா காட்டுதில்ல. அதே மாதிரி உங்களோட எடுகேஷன் எங்க படிச்சிருக்கீங்களா? இல்ல. அதே மாரி ஸ்கில்ஸ் ஒன்றும் ஆட் ஆகில்லன்ட்டு இது ஒரு எம்ப்டியா இருக்குது. ஸோ நாங்க இப்ப பார்த்த சில விஷயங்கள் எல்லாம் இதுக்கு ஆட் பண்ணி பார்ப்போம். இது எப்படி வருதுன்ட்டு. ஸோ நான் ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு டம்மி ப்ரொஃபைல் ஒண்ணு தான் கிரியேட் பண்ண போறேன். இந்த இந்த செஷனுக்காக வேண்டி. உங்களுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு எடுக்கிறதுக்காக வேண்டியும் சேர்த்து. ஸோ அதனால இதில போடுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உண்மையா தான் போடுவேன்ட்டு இல்ல. நான் ஜஸ்ட் ஆட் பண்ணுவேன். ஆனா நீங்க உங்களோட அக்கவுண்ட் செய்ற நேரத்தில உண்மையான டீட்டெயில்ஸ் தான் போடணும். ஃபேக் டீட்டெயில்ஸ் இல்லாட்டி நீங்க உங்களுக்கு இல்லாத ஒரு விஷயத்த நீங்க இதில ஆட் பண்ணி அது போற வரைக்கும் உங்களுக்கு தான் இஷ்யூ ஆகும். ஸோ அதனால அத அவாய்ட் பண்ணுங்க. இந்த செஷனுக்கு நான் ஒரு டெமோ காட்டுறதுக்காக வேண்டி நான் ஒரு அ ப்ரொஃபைல் ஒண்ணு நான் செஞ்சு வச்சுக்கிறேன். நான் அத ஒரு இதா நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ முதல்ல நாங்க பார்த்தோம் என்ன?
ஒரு பேனர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த பேனர் வந்து உங்களுக்கு ஸோ நான் பேனருக்கு முன்னுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் போமே. ஸோ நல்ல ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நாங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்படி ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்று இதில் வந்து உங்களை எந்த ஒரு என்ன சொல்கிற ஒரு வேற ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை, வேறு யாரும் இல்லை. இதில் நீங்கள் தான் நீக்கிறீங்க. அப்போ நீங்கள் யார், நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் அவுட்ஃபிட்டில் ஈக்கிறீங்க, பார்க்குறதுக்கு கேமராவை பார்த்து நல்ல ஒரு சிட்டு இப்படி ஈக்கிறீங்கண்டா ஓகே. அடுத்து நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் ஃபுல் பாடியை நின்று கொண்டே தான் போடணும் இல்லாட்டி அப்படின்ட்டு இல்லை. பார்க்குறதுக்கு நல்ல இதாக இருந்தால் ஓகே. உங்களுக்கு சில நேரத்துக்கு சில ஃபோட்டோஸ் ஈக்கும், அந்த ஃபோட்டோஸ் குரூப் ஃபோட்டோஸில் இருப்பீங்க. ஆனால் அதை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு விசிபிள் கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால நாங்கள் இப்படி ஒரு ப்ரொஃபைல் ஒன்று போட்டோம்டா. ஸோ ஒரு நல்ல பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் ஒன்று இதில் காட்டும். அடுத்தது ஒரு பேனர் வந்து ஆட் பண்ணணும். இப்போ அந்த பேனரில் வந்து நீங்கள் யார் எப்படின்ற விஷயங்கள் அது ஈஸியாக கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு பேனர் ஒன்று போடுறதுக்கு இப்போ இந்த பேனரில் வந்து ஈஸியாக இந்த பேனரை நீங்கள் வாசிக்கிற நேரத்திலே விளங்குது இவர் ஒரு அக்கௌண்டன்ட், ஃப்ரீலான்ஸ் அக்கௌண்டன்ட். நான் இந்த செஷனுக்காக வேண்டி நான் செய்ய போகிற ப்ரொஃபைல் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் ப்ரொஃபைல் ஒன்று தான். அப்போ ஈஸி என்ன அக்கௌண்டன்ட்ன்றது ஈஸியாக கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும், எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் தேவைன்றதுனால நான் அப்படி ஒரு ப்ரொஃபஷனல் செலக்ட் பண்ணேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு எது இருக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணுறது நல்லது. ஸோ இதில் வந்து காட்டுது ஃப்ரீலான்ஸ் அக்கௌண்டன்ட் ஒன்று இவர், மாடர்ன் சொல்யூஷன்ஸ் ஃபார் சேஞ்சிங் ஃபைனான்ஷியல் வேர்ல்டு. அடுத்தது அவருடைய இமெயில் அட்ரஸ், ஒரு ஃபோன் நம்பர். இந்த ஏரியா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏரியா கொஞ்சம் எம்டி ஆகிக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வரும். அப்போ நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் வாங்குற இடத்துல ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டையோ சரி முக்கியமான விஷயத்தையோ நீங்கள் போட்டிங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் அதை கவர் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை, யாரும் அதை வாசிக்க மாட்டாங்க. அதனால் ரைட் சைட்லேயே ஏழுமான அளவு இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுக்கொள்றது நல்லது. ஏன்னா நீங்கள் ஃபோன்லேயும் அது மாறுற நேரத்தில் அது மாறும், அது சரியாக மாறும் அது. ஸோ இப்போ நாங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்று ஆட் பண்ணிட்டோம், பேனர் ஒன்றும் ஆட் பண்ணிட்டோம். அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்த்த சில விஷயங்கள் எல்லாம் நாங்கள் செஞ்சுட்டோம். இப்போ அடுத்தது இந்த செக்ஷன் இதுதான் ஹெட்லைன்ன்ட்டு நாங்கள் சரி நம்ம ஹெட்லைன் ஒன்று பார்த்தோமே. ரெண்டு விஷயத்தில் ஒரு மூணு விஷயத்தில் நாங்கள் அவரை இதுதான் இந்த விஷயம். ஸோ இதை நாங்கள் இப்போ மாற்றுறதுக்கு நீங்கள் எடிட் இந்த கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு முதல்ல அவரோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எடிஷ்னல் நேம்ன்றது என்ன சரி உங்களுக்கு எடிஷ்னலாக ஒரு பேர் இருக்குதுன்னா அது உங்களுக்கு ஆட் பண்ணலாம். ஆனால் அது அவ்வளோ முக்கியம் இல்லை. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருந்தால் ஓகே. ஸோ அடுத்து நாங்கள் ஒரு ஹெட்லைன் வந்து செட் பண்ணணும். அப்போ அந்த ஹெட்லைன் வந்து அவர் யாருன்னு ஈஸியாக கன்வே பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நான் சொன்னமே. அப்போ நான் அது கொண்டு செஞ்சு வச்சுக்கிறேன். இதை ஸோ இவர் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் அக்கௌண்டன்ட். அவர் குவிக் புக்ஸ் அண்ட் எக்ஸல் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அவர். அந்த விஷயங்கள் அவர் யாருன்றது. அடுத்தது அவர் ஒரு டிசைன் அண்ட் வீடியோ எடிட்டராகவும் இருக்கிறார். உதாரணமாக நான் ரெண்டு ப்ரொஃபஷனை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரே ப்ரொஃபஷனில் போகலும் ஆனால் ரெண்டு ஆட் பண்ணிக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் இங்கே இருக்கக்கூடியவங்க. அப்போ எனக்கு எல்லாரையுமே கவர் பண்ணிடலான்றதுனால நான் பொதுவாக இப்படி இருந்தால் இப்படி தான் வருமன்றதை காட்டுறதுக்கு செஞ்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் அவங்கள ஆட் பண்ண போகல, நீங்கள் உங்களுக்கான இது மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஐ மீன் உங்களுக்கு ரெண்டு மூணு இருக்குதுன்னா அது பிரச்சனை இல்லை. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும், அது ரிலவெண்ட்டாக இருந்தால் ஓகே. அடுத்தது நீங்கள் இப்போ எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க கரண்ட் பொசிஷன். ஸோ இதை நாங்கள் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனில் தான் நாங்கள் இதை ஆட் பண்ணுவோம். இப்போ இங்கே ஆட் பண்ண மாட்டோம். நான் இது ஜஸ்ட் ஒரு டம்மி ப்ரொஃபைல்ன்றதுனால இப்படியே இருக்கிறது. அடுத்து உங்களுக்கு இதை வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணிடலாம், டிசேபிள் பண்ணிடலாம். இது என்னன்னா கரண்ட் கம்பெனி இன் மை இன்ட்ரோ. உங்களோட நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனி உங்களோட இன்ட்ரோ செக்ஷனில் மேலே வரணுமா இல்லையான்றதை இதை ஆட் பண்ணும். அடுத்து நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி, நீங்கள் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி சர்வீசஸா இல்லாட்டி உங்களுக்கு வேறு என்ன சரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதுன்னா நீங்கள் ரிட்டைல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா ரிட்டைல் ஆட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஃப்ரீலான்சர் இருக்கீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், ஹை எஜுகேஷன்ஸ் அந்த மாதிரி இதை ஆட் பண்ணிடும். இப்படி நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா அந்த ஃபீல்டை ஆட் பண்ணணும். நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் அக்கௌண்டன்ட் ஆகிப்பார், ஆனால் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கிறாருன்னா அவரோட இண்டஸ்ட்ரி எஜுகேஷன்.
ஒருத்தர் டிசைனர் ஆகிக்கிறாரு, ஆனால் அவர் ரிட்டைல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாருன்னா அவரோட இண்டஸ்ட்ரி ரிட்டைல். ஸோ அதுதான் இது அர்த்தம். நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலே போகிறேன், அது ஈஸின்றதுனால இல்லாட்டி கன்சல்டேஷன்ஸும் செய்யலாம் அக்கௌண்டன்ட்ன்றதுனால. பிஸ்னஸ் கன்சல்டிங் அண்ட் சர்வீசஸ்ன்னு போடும். அடுத்தது இப்போ எஜுகேஷன். நாங்கள் எஜுகேஷன் இங்கே ஆட் பண்ண மாட்டோம். நாங்கள் எஜுகேஷனுக்குன்னு தனி ஒரு செக்ஷன் இருக்கிறதுனால நாங்கள் ஆட் பண்ணி காட்டுறது எப்படி வருமெண்டு. அடுத்து அவங்களோட லொக்கேஷன். நீங்கள் எங்கே அவங்களோட கண்ட்ரி என்ன, அவங்களோட கண்ட்ரி அண்ட் ரீஜன் என்னது, அவங்களோட சிட்டி என்ன. நான் ஜஸ்ட் இதை கிளம்புன்னு பேசிக்காக செட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது உங்களோட கண்டாக்ட் இன்ஃபோஸ் என்ன சரி ஆட் பண்ணணும்னா அதே மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு உங்களோட ஃபோன் நம்பர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுறதாக இருந்தால் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு மெசேஜிங் ஆப்ஷன் சரி வைக்கணும், உங்களை வாட்ஸ்அப்பில் கண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் அதை ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு பர்சனல் வெப்சைட் ஒன்று இருக்குதுன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டை இங்கே ஆட் பண்ணிடலாம். அடுத்தவங்களோட பர்த் மந்த் சரி இருக்குதுன்னா அதையும் ஆட் பண்ணி வைக்கணும். இங்கே அது விசிபிள் ஆகிக்கணுமா இல்லையான்றது இங்கே காட்டிடும். யாருக்கு விசிபிள் ஆகணும், யாருக்கு விசிபிள் ஆகக்கூடாதுண்டு. அடுத்து அவங்களுக்கு அட்ரஸ் சும்மா போடலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எங்கள் வெள்ளை தெளிக்கிறீங்கன்னா வெள்ளை 10 போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக போடணும்னா டீட்டெயில்டாக போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ கண்டாக்ட் இன்ஃபோ ஓகே, எங்களோட இந்த விஷயங்களும் ஓகே. நாங்கள் இதை இப்போ சேவ் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இங்கே பேர் காட்டுது, ஹெட்லைன் இங்கே என்னன்றது காட்டுது, உங்களோட லொக்கேஷன் என்னான்னு காட்டுது. உங்களோட கண்டாக்ட் இன்ஃபோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கண்டாக்ட் இன்ஃபோவும் உங்களுக்கு காட்டும். அடுத்த செக்ஷனுக்கு வருவோம். எங்கிட்ட அபவுட் செக்ஷன். இங்கே அபவுட் செக்ஷனில் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னோம்னா எங்களை பற்றின ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரொடக்ஷன். நாங்கள் ஜஸ்ட் இருந்தால் ஓகே இவர் இப்படிதான். ஸோ அதுவும் நான் வந்து செஞ்சு வச்சுக்கிறேன் ஆல்ரெடி. சரி, இவர் இதுதான் ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். இவர் பார்த்தீங்களா சொல்லலாம். இவர் யார் என்ற அக்கௌண்டிங் கிராஜுவேட். அதே மாதிரி ஸ்மால் அவர் அவரோட வேலை என்னன்னா ஹெல்பிங் ஸ்மால் பிஸ்னஸஸ் மேனேஜ் தேர் ஃபைனான்சஸ். போட்டி அவர் இன்டர்ன்ஷிப் செஞ்சுக்கிறார் ஒரு கம்பெனி ஒன்றில், அதை போட்டிக்கிறார். அடுத்தது இப்போ அவர் என்ன செய்ய சரி, இடையில இன்டர்நெட்ல சின்ன இஷ்யூ உண்டாகிச்சு. இப்போ கிளியர் தானே எல்லாருக்கும்? Yes, yes. ஓகே. ஸோ எஸ், நான் இங்கே தான் நிற்பேன். அதோட எஸ் இங்கே அவரோட ஃபைனான்ஸ் பேக்ரவுண்டை தாண்டி அவர் ஒரு டிசைனராகவும் ஒர்க் பண்ணுறாரு என்று நான் ஒரு இது வந்து நான் ஜஸ்ட் இந்த டம்மி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஹெட் பண்ணுன்றதுனால இப்படி செஞ்சுக்கிறேன். இல்லாட்டி இது ஜஸ்ட் அக்கௌண்ட் எங்களுக்கு போய்த்துடலாம். ஸோ நான் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு
இது ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஸ்கில்ஸ். உங்களுக்கு ஸ்கில்ஸ் இங்கேருந்து ஆட் பண்ணவும் மேலும் அக்கவுண்டிங் ஆடிட்டிங் அண்டு இங்கேருந்து ஆட் பண்ணிங்கன்னா இது உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஆட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ராவாக ஸ்கில்ஸ் ஆட் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு அது காட்டுறேன் பின்னால். ஸோ எஸ், இந்த உங்களோட இதுதான் இந்த ப்ரொஃபைலுக்கான ஒரு அபவுட் செக்ஷன் உண்டு. இது வந்து ஒரு ஃபுல்லாக பெரிய பேராகிராஃப் ஆகிக்கணும் இல்லை, ஒரு ஷார்ட்டாகவும் மிக பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லா விஷயத்தையும் ஒரு ஷார்ட்டாக கவர் பண்ணினா ஓகே. அதுதான் ஐடியா. இதுதான் அவங்களோட நீங்கள் யார் எவருன்றது அந்த நம்மளோட விஷயங்கள் எல்லாம் இதில் ஆட் ஆகிட்டுட்டா அது ஓகே. ஸோ நீங்கள் ஆட் பண்ண ஸ்கில்ஸும் இங்கே காட்டும். அப்போ ஒருத்தர் வாசிக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஈஸியாக இவர்கிட்ட ஸ்கில்ஸ் எல்லாம் இதுதானுன்னு அங்கே பார்க்கலாம். அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஜாப்ஸ். இப்போ நான் இந்த ப்ரொஃபைலுக்குன்னு ஒரு சில ஷார்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சு வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஆட் பண்ணுவேன் இப்போ நாங்கள். இப்போ ஃபஸ்ட்டுக்கு சின்னதுலேருந்து வரும். அவர் ஒரு இன்டர்ன்ஷிப் செஞ்சுக்கிறார் ஃபுல் டைம். இல்லாட்டி அது இன்டர்ன்ஷிப் பண்ணி போடலாம். கம்பெனி வந்து இதுதான் கம்பெனி. இது ஒரு டம்மி கம்பெனி நான் சும்மா க்ரியேட் பண்ணேன். அப்படி ஒரு கம்பெனியே இல்லை. ஸோ இது எங்களுக்கு ஒரு டேட் ஒன்று செட் பண்ணலும். அதே இது ஒரு லொக்கேஷன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீலங்கா. இன்னும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு பொம்மலைப்பிட்டி இல்லாட்டி வெள்ளவத்தை தெஹிவலை பேட்டா அப்படின்னு உங்களுக்கு செய்யணும். அப்படியும் உங்களுக்கு இது செய்யலாம். அடுத்து நீங்கள் இதை எப்படி ஒர்க் பண்ணீங்க? ஆன் சைட்டா, ஹைப்ரிட்டா, ரிமோட்டா? ஆன் சைட்னா நீங்கள் கம்பெனியில் போய் இது ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஹைப்ரிட்ண்டா 2 நாள் ஆஃபீஸில் 2 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அப்படி ரிமோட்ண்டா ஃபுல்லாகவே ஆன்லைன் ஒர்க். அப்போ நாங்கள் இது ஆன் சைட்ண்டே போடுவோம். அடுத்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ற விஷயங்கள் இங்கே இதில் ஹைலைட் ஆகும். அவ்வளோ. ஸோ நான் இதை ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி நான் என்ன செஞ்சுக்கிறேன்னு அந்த ஒரு ஆக்ஷன் வேர்ப்ஸில் தான் இது பேசிக்கிறேன். நான் அது இல்லாமல் இதில் நான் பெருசாக அவுட்கம் எல்லாம் நான் இதில் போடலை. நான் இது ஜஸ்ட் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுனால பெரிய லெவலில் அவுட்கம்ஸ் நான் இதில் ஆட் பண்ண இது பண்ணலை. அடுத்து வேர் டிட் யூ ஃபைண்ட் திஸ் ஜாப்? இது உங்களுக்கு இது தேவைண்டா போடலாம். அதாவது இந்த ஜாப் உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு? லிங்க்டின்னாலையா, கம்பெனி வெப்சைட்டாலையா, இல்லாட்டி எங்கால நீங்கள் இது வந்துச்சுன்னா உங்களுக்கு அதை ஆட் பண்ணிடும். நாங்கள் சும்மா லிங்க்டின்னு போடுவோம். உங்களுக்கு தேவைண்டா அதை லிங்க்டின் இல்லைன்னா உங்களுக்கு அதை ஆட் பண்ணலாம். இல்லாட்டி இதை ஆட் பண்ணால் நீங்கள் போனாலும் எந்த இஷ்யூவும் இல்லை. அடுத்தது மீடியா ஆட் பண்ணிடலாம் உங்களுக்கு இதில். மீடியா ஆட் பண்ணுறேன்னா இதில் நீங்கள் ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ உண்டோ இல்லாட்டி அச்சீவ்மெண்ட் உண்டோ சர்டிஃபிகேஷன்ஸ் உண்டோ நீங்கள் கெயின் பண்ணிப்பீங்கன்னு இந்த இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு அதை இங்கே ஆட் பண்ணிடும் தேவைண்டால். ஸோ இதை ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு இது. அடுத்தது எங்களுக்கு இன்னும் இப்போ ஒரு 2வது ஒன்று எங்களுக்கு செய்யலும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் அக்கௌண்ட் ஆடிட் சப்போர்ட். இப்போ இது வந்து ஈக்கக்கூடிய ஒரு இவர் ஈக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபைல் எப்போவுமே நான் எங்களுக்கு இதை நாங்கள் போன இதை வந்து மார்ச் 2024 எண்ட் பண்ணினோம். அப்போ இது வந்து நாங்கள் ஏப்ரல் 2024 ஸ்டார்ட் பண்ணால் ஜஸ்ட்
வித்தின் அ மந்த் கேப்பில் இது பண்ண மாதிரி இங்கே இது காட்டும் அது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ், அதாவது அவரே அவருக்கான ஒரு ஜாப் செய்கிறாரு. அதனால இங்கே கம்பெனின்னு வர நேரத்தில் உங்களுக்கு சும்மா செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு போட்டால் போதும். ஏன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு தான் கிட்டத்தட்ட இது பார்க்க போனேன். ஸோ இது உங்களுக்கு லொக்கேஷன் இங்கே இருந்திருந்தாலும் இது உங்களுக்கு ஆட் பண்ணிடும். இது நான் கிளம்புன்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃப்ரீலான்ஸ்ன்றதுனால எங்களுக்கு பெருசாக இது என்னண்டு இல்லை, நாங்கள் ரிமோட்டே போடலாம் எங்களுக்கு இது. அடுத்தது அதில் நான் என்ன செஞ்சேன்னு ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் உண்டு எனக்கு ஆட் பண்ணிடும். இதில் வந்து எங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த அவுட்கம் பேஸ்ட் அப்படின்னு எல்லாம் மாற்றி எழுதுது. அடுத்தது இந்த ஜாப்பில் நீங்கள் சர்ச் பண்ண ஸ்கில்ஸ் அண்ட் சரி இருக்குதுன்னா உங்களுக்கு அதே மாதிரி பண்ணிடும். ஆடிட்டிங் அண்ட் உதாரணத்துக்கு போட்டு வேண்டாம். அதே மாதிரி எக்ஸல் லேர்ன் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க நீங்களே. இந்த இது ஜப்புக்கு சம்மந்தமான அப்போ உங்களுக்கு அதை ஆட் பண்ணிடும். நீ சேவ் பண்ணீங்கட்டா இப்போ உங்களுக்கு ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் செட் ஆகிட்டு. இப்போ ஒரு ஐடியா ஒன்று வந்திக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஆட் பண்ணுற, எக்ஸ்பீரியன்ஸ்னா எப்படி பண்ணுறது. அடுத்து நாங்கள் எஜுகேஷன் ஆட் பண்ணுவோம். ஸோ எஜுகேஷன் வர நேரத்தில் முதல்ல நாங்கள் ப்ரைமரி எஜுகேஷன் ஆட் பண்ணணும். அதாவது லிஸ்ட்டில் வந்து காட்டுற நேரத்தில் மேலேருந்து தான் காட்டும். நீங்கள் கடைசியாக கிராஜுவேட் ஆகிருந்தீங்கன்னா இல்லாட்டி கடைசியான உங்களோட எஜுகேஷன் இருந்து ஆட் பண்ண போகல கீழே இருந்து ஆட் பண்ணீங்கன்னா அது இன்னும் லேசி உங்களுக்கு. நான் ஸ்கூல்ஸ் நேரத்தில் ராயல் காலேஜ்னு ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் நான் உங்களுக்கு உங்களோட நீங்கள் ஓ லெவல்லேருந்து போகிறீங்கன்னா ஓ லெவல்லேருந்து ஆட் பண்ணுங்க. அட்வான்ஸ் லெவல் உங்களுக்கு ஒன்றுமான மாதிரி ஆட் பண்ணிடணும். இல்லாட்டி இதை ப்ரைமரி எஜுகேஷன் மாற்ற. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கினீங்க எப்போ என் பண்ணீங்கன்னு உங்களுக்கு இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இதில் நீங்கள் இதில் கிரேட்டில் வந்து உங்களுக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் செட் பண்ணிடணும். ஆனால் அது தேவையில்லை. நான் எங்களோட வெளியில் ஒரு ரிசல்ட்ஸ் நாங்கள் பொதுவாக லிங்க்டின்ல ஆட் பண்ணணுன்ட்டு எந்த ஒரு தேவையும் இல்லை. அதுக்கு பெரிய ஒரு வேல்யூ ஒன்று ஆட் ஆகாது. ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஸ்விம்மிங் கிளப்ஸில் இல்லை அது மாதிரி என்ன சரி அதில் ஈந்திப்பீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஆட் பண்ணலாம். இப்போ இஸ்லாமிக் சொசைட்டியில் ஈந்திக்கிறீங்கன்னா அதை ஆட் பண்ணிடும். அடுத்தது நீங்கள் ஸ்விம்மிங் கிளப்பில் இருந்தீங்கன்னா அதை இப்படி உங்களுக்கு உங்களுக்கு ஈக்கிற விஷயங்கள் அதே மாதிரி நீங்கள் ப்ரிஃபெக்ட் ஆகிருப்பீங்க ஸ்கூலில். அடுத்து இதுலேருந்து என்ன ஸ்கில்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு எஜுகேஷன்லேயும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக இங்கே ஆட் பண்ணலாம் அது. அடுத்தது மீடியா இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது உங்களோட ஸ்கூல் டைமில் இருக்கிற ஃபோட்டோஸ் நீங்கள் இப்போ ப்ரிஃபெக்ட் ஆகிற நேரத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் மீக்கிட்டு அதை ஆட் பண்ணிடும். அதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல், விருப்பம் வேண்டாம் செய்யணும். ஸோ இப்போ நாங்கள் ஒரு எஜுகேஷன் ஆட் பண்ணிட்டோம். எங்களுக்கு ரெண்டாவது ஆட் பண்ணிடலும் அது ஏ லெவல் ஆட் பண்ணிடலாம். நாங்கள் அதே இது ஆட் பண்ணிட்டு போமே திரும்ப. ஸோ நான் அதை கம்ப்ளீட் பண்ணது வந்து
2012 அப்போ நாங்கள் இதை 13 ஆட் பண்ணோம். ஸோ எண்ட் வந்து 2015 உதாரணத்துக்கு. ஸோ கிரேட் எது உங்களுக்கு தேவைன்னு ஆட் பண்ணலாம், இல்லாட்டி ஆக்டிவிட்டீஸ் ஆட் பண்ணணுன்ற ஆக்டிவிட்டீஸ் இங்கே திரும்ப தேவைன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிடும். நீங்கள் அதாவது வந்து ஈக்கிறீங்க அதை உங்களுக்கு ஆட் பண்ணிடலாம். அடுத்த டிஸ்கிரிப்ஷன் இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எங்கள்ட ஓ லெவல் கீழே போயிட்டு ஏ லெவல் மேலே வந்துட்டு இப்போ நாங்கள் அடுத்த டிகிரி ஒன்று ஆட் பண்ணோம்னா அதுவும் கீழே போயிட்டு இது மேலே வரும். இது வந்து நாங்கள் உதாரணத்துக்கு சரி நாங்கள் ஆட் பண்ணோம் ஜெயவர்தன் யூனிவர்சிட்டி உண்டு. ஸோ அது 2015 கம்ப்ளீட் ஆகிக்குது எங்கட அந்த இதுன்னா நான் 2016 டிகிரி செஞ்ச மாதிரி ஆட் பண்ணுவோம். ஸோ 2016 ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 3-4 இயர்ஸ்னு வச்சாலும் ஒரு 2020. இதில் வந்து உங்களுக்கு முக்கியம் டிகிரியில் வந்து நீங்கள் கிரேட் போட்டது முக்கியம். நீங்கள் ஜிபிஏ போட்டாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் உங்களோட கிளாஸை போட்டாலும் ஓகே. உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் ஆனர்ஸ் உங்களுக்கு அதை போடலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஜிபிஏ போடணும்னா ஜிபிஏ போடலும். ஏண்டா டிகிரிக்கு மாஸ்டர்ஸுக்கு இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த ஸ்கூல்ஸை தவிர மற்ற லெவல் ஆஃப் எஜுகேஷனில் நீங்கள் கிரேட் போட்டது வந்து மிச்சம் அட்வான்டேஜ் ஆகிக்கும் உங்களுக்கு. அதில் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு இது பண்ணிலும் பிரசிடென்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் கிளப் உதாரணத்துக்கு. அடுத்தது உங்களோட மீடியா இன்சர்ட் கிராஜுவேட் ஆகின ஃபோட்டோஸ் அப்படி இருந்தால் உங்களுக்கு அதை ஆட் பண்ணிடலும். ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிடலும். டிஸ்கிரிப்ஷன் இன்சர்ட் இருந்தாலும் உங்களுக்கு அதை இங்கே தனியாக ஆட் பண்ணிடலும். டிஸ்கிரிப்ஷன் நேரத்தில் எஜுகேஷனுக்கு மெயினாக வரும் நீங்கள் என்ன படிச்சீங்கன்ற மாதிரி ஒரு ஷார்ட்டான ஒரு இதுதான் வரும் எனக்கு. ஸோ நான் அது ஜஸ்ட் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ இப்போ நாங்கள் எஜுகேஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஏதாவது எங்களுக்கு லைசன்சஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் இருக்குது அதை ஆட் பண்ணணும்னா அதையும் ஆட் பண்ணிடலும். உதாரணமாக எங்களுக்கு அக்கௌண்டிங்ன்றதுனால எங்களுக்கு வேணுமெண்டா ஒரு சரி நான் ஓகே ஒன்று ஆட் பண்ணுறேன். இது ஒரு ஒரு சர்டிஃபிகேஷன் ஒன்று செஞ்சுக்கிறாரு, அட்வான்ஸ் எக்ஸல் ஃபார் பிஸ்னஸ் உண்டு. அது கோர்சரால் ஒரு கோர்ஸ் ஒன்று ஆன்லைனில் படிச்சுக்கிறாரு. அது இஷ்யூ டேட் வந்து அக்டோபர். அது எக்ஸ்பைரி டேட் இருந்தால் நீங்கள் எக்ஸ்பைரி டேட் ஆட் பண்ணிடும், இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடும். கிரெடென்ஷியல் ஐடி வாரல் அது உங்களுக்கு நீங்கள் கோர்சரால் செஞ்சு முடிஞ்சோன்னா அது வரும் உங்களுக்கு, அதை ஆட் பண்ணிடும். அடுத்தது ஸ்கில்ஸ் தேவைண்டா மீடியாவில் வந்து உங்களுக்கு உங்களோட டிஜிட்டல் சர்டிஃபிகேட்னு தருவாங்க, அதை ஆட் பண்ணிடும் இங்கே. ஸோ அதை ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்ட உங்களோட அந்த லைசன்ஸ் இல்லாட்டி சர்டிஃபிகேஷன் அங்கே ஆட் ஆகும். இதில் உங்களுக்கு ஓடுமான அமௌண்ட் ஆஃப் இதே உங்களுக்கு ஆட் பண்ணலாம் இங்கே. இப்போ உங்களுக்கு இதை இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கொண்டே போகலாம் உங்களுக்கு தேவையான அமௌண்ட். அடுத்தது நாங்கள் ஸ்கில்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு 5 ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஒரு சாஃப்ட் ஸ்கில் நீங்கள் ஒரு ஸ்கில் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு கேட்கும் நீங்கள் எங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணீங்கன்ட்டு. ஸோ உங்களை இதில் இங்கே யூஸ் பண்ணிக்கிறீங்க, எதில் எந்த இடத்துலலாம் அதை யூஸ் பண்ண உங்களுக்கு தேவை வந்துச்சுன்னு
அது உங்களுக்கு இது பண்ணலாம். அப்போ அந்தந்த அந்தந்த எடுகேஷன் அந்தந்த ஸோ நாங்கள் இப்போதைக்கு ஒரு 7 ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எங்களுக்கு இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அடுத்து எங்களுக்கு லாங்குவேஜ் ஆட் பண்ணணும். எனக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் பேச ஏழுமண்டு. ஸோ இதில் ப்ரொஃபஷன்ஸ் என்னான்ட்டு உங்களுக்கு ஆட் பண்ணிடும். உங்களோட இங்கே லாங்குவேஜ் காட்டு. நான் ஒரு 3 லாங்குவேஜ் ஆட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கான 3 லாங்குவேஜ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஒரு ப்ரொஃபைல் இப்படி தான் ஈக்கணும்னு இப்போ ஒரு ஃபுல் ப்ரொஃபைல் ஒன்று இன்ஸ்டாகிராம் பார்க்கணும். இப்போ இது ஒரு ஃபுல் ப்ரொஃபைல் எங்களுக்கு இது டு ஒர்க்குன்னு எங்களுக்கு இதை செட் பண்ணிடும். இப்போ எங்களுக்கு வேணும்னா இதை செட் பண்ணி வைக்கல ஓப்பன் டு ஒர்க் அப்படின்னா நான் ஜாப் தேடிட்டு இருக்கிறேன், எனக்கு இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குதுன்னா அப்போ ஆட்கள் அவங்கள இதை பார்த்து இது பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஜாப் டைட்டில் அவங்களுக்கு தேவை? அக்கௌண்டன்ட், ஆடிட் மேனேஜர், இல்லாட்டி உங்களுக்கு ஒரு டெக்ஸ் அக்கௌண்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு இது பண்ணால் ஒரு 5-6 மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணி வைக்கலும் உங்களுக்கு இதில். அடுத்த லொக்கேஷன்ஸ் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்க, ஒன் சைட்டா ஹைப்ரிட், அவங்களுக்கு எப்படியான லொக்கேஷன் டைப் தேவை, எங்கே தேவை, ஸ்ரீலங்கா ஃபாரின்லேண்டா ஃபாரின் ஆட் பண்ணிடலும். ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு ஸ்ரீலங்காவில் கிளம்பு தாண்டா கிளம்பு கேண்டி கால்டு அதை ஆட் பண்ணிடலாம். அப்படியே அவங்களுக்கு ஆட் பண்ணிடலாம். அடுத்த நீங்கள் இமீடியட்லி அவைலபிளாக இல்லாட்டி நீங்கள் இப்போ அவ்வளோ இமீடியட்லி இல்லை போகிறது தானண்டா உங்களுக்கு அதையும் இங்கே செட் பண்ணி வைக்கலாம். இது வந்து யாருக்கு தேவைன்னா ஜாப் தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சேவண்ட் இல்லை. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான இது தேவைன்னா உங்களுக்கு இதை செட் பண்ணி வைக்கலும். நீங்கள் என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் டைப்ஸுக்கு ஓப்பன் ஆகிக்கிறீங்கன்ட்டு. அடுத்து இதை யாருக்கு பார்க்கலும்? ரெக்ரூட்டர்ஸுக்கா இல்லாட்டி எல்லாருக்குமா? ரெக்ரூட்டர்ஸ்னா யாரெல்லாம் ரெக்ரூட்டராக கம்பெனியாக ஜாயின் ஆகிப்பாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட இந்த ப்ரொஃபைல் காட்டும். ஆல் லிங்க்டின் மெம்பர்ஸ்னா யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு இதை காட்டும். அது ஸோ உங்களுக்கு இது இந்த இது நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க் எல்லாம் காட்டும். நீங்கள் ஜப்ஸுக்கு ஆள் எடுக்கிறீங்கன்னு இருந்தால் உங்களுக்கு அதையும் இங்கே ஆட் பண்ணிடும். நீங்கள் ஹையர் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட நீங்கள் ஜப்ஸ் ஆஃபர் பண்ணுறீங்கன்றா அதே மாதிரி அவங்களோட சர்வீசஸ் உங்களுக்கு இங்கே ஷோகேஸ் பண்ணிடும். இப்போ நீங்கள் என்ன மாதிரியான சர்வீசஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க. இப்போ ஒரு அக்கௌண்டன்ட்னால எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஆட் பண்ணிடும் ஒரு புக் கீப்பிங், அதே மாதிரி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், பர்சனல் டேக்ஸ் பிளானிங் உதாரணத்துக்கு. இதெல்லாம் ஒரு கேட்டகரிஸில் வருது. உங்களுக்கு இப்போ டிசைனிங்னு வேறு கேட்கறதுனால டிசைனிங் நாங்கள் ஆட் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு கிராஃபிக் டிசைனிங் மட்டும் போட்டு வைப்போம் இப்போதைக்கு. ஸோ இப்படி உங்களுக்கு நீங்கள் ஆஃபர் பண்ணுற சர்வீசஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் போடலாம். போட்டுட்டு நீங்கள் எது சர்வ் பண்ணி இந்த சர்வீசஸ் உங்களுக்கு அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்.
இதுக்கு ஒரு சின்ன ஒரு செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் ஆட் பண்ணணும் ஆப்வியஸ்லி. நீங்கள் இந்த சர்வீசஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுறீங்க, அதில் என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்குது உங்களுக்குன்ட்டு நீங்கள் இதெல்லாம் போடணும். இதில் உங்களோட ப்ரைஸிங் போடணும்னு தேவையில்லை இங்கேவே. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் போட வேண்டியது நான் இந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னு மட்டும்தான். நீங்கள் எங்கே எல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு இதில் செட் பண்ணி கேளும். உங்களுக்கு ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு தேவைண்டா ப்ரைஸிங்கை போட்டு வைங்க. இல்லாட்டி கண்டாக்ட் ஃபார் ப்ரைஸிங்னா அவங்க உங்களே கண்டாக்ட் பண்ணி தான் ப்ரைஸிங்கை எடுப்பாங்க. இதையும் நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க எல்லா லிங்க்டின் மெம்பர்ஸ். அதாவது அவனோட கனெக்ஷனில் இல்லாட்டியும் அவனோட சர்வீசஸ் தேவைன்னா அவங்களே கண்டாக்ட் பண்ண எலுமா ஈக்கணும். அப்போ தான் இதில் ஒர்த் ஒன்று இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு நோ யூஸ் இருக்குது. ஸோ இதுதான் அவனோட சர்வீஸ் பேஜ். இப்போ நீங்கள் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுற நேரத்தில் அவங்களோட சர்வீசஸ் எல்லாம் இங்கே தான் உங்களுக்கு காட்டும். நீங்கள் அதுக்கு உங்களுக்கு ரிவ்யூஸ் வரும் தனியாக. அதே மாதிரி அவங்களுக்கு மீடியா செட் பண்ண அவங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணின பழைய அவங்களோட கிளைண்ட்ஸ் இப்போ அவங்களோட ஒர்க் ப்ரொஃபைல்ஸ் அது இதெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணிடும். அவங்களோட கிளைண்ட்ஸ் இல்லாட்டி அவங்களோட ஒர்க் பண்ணவங்களுக்கு ஆட் பண்ணி உங்களைய பற்றின ஒரு ரிவ்யூ நீங்கள் போட வைக்கலும். நீங்கள் போடுறது உங்களோட ப்ரைஸிங் எப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஒன் பேஜில் காடு. இது வந்து அவங்களோட ஒரு மினி வெப்சைட் மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இதை விட இன்னும் இதாக விளங்கும். இது ஒரு கிளையண்ட் வந்து பார்த்தாருன்னா அவருக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கிறது உங்களுக்கு இங்கே காட்டும். அது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வேண்டி காட்டினேன். அடுத்து உங்களோட ரிக்வெஸ்ட் சரி வந்துச்சுன்னா அதெல்லாம் இங்கே இதாகும். ஸோ நாங்கள் இப்போ ப்ரொஃபைலுக்கே போவோம். நான் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இது வந்து யாருக்கு சர்வீசஸ் தேவைப்படும் யாருக்குன்னா யாருக்கு இதில் தேவைக்குதோ யார் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற ஃபீல்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இது தேவைப்படும். ஸோ அது இங்கே காட்டும் இந்த சர்வீசஸ் பேஜில். ஸோ இதுதான் பேசிக்கலி ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஈக்கும். அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஒன்று காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது போஸ்ட் ஒன்று இப்போ நான் சொன்னேன் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு. ஸோ அது எப்படி வருமாண்டு போஸ்ட் உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைலுக்கு அதில் வந்து இங்கேயும் கிரியேட் போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிலும் இல்லாட்டி ஹோம் செக்ஷனில் வந்து உங்களுக்கு டிரெக்டாக இங்கேருந்தும் உங்களுக்கு போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடும். ஸ்டார்ட் போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பேசணும். ஸோ ஸோ நான் சொன்னேன் இதுதான் ஹுக். அதாவது நீங்கள் என்ன பற்றி பேச போகிறீங்கன்றதுல ஒரு ஷார்ட் அவுட்லைன் உண்டு. அதுக்கப்புறம் உங்களோட ஆக்சுவல் விஷயம் வரும் அதில். ஸோ இதுதான் நீங்கள் பேச போகிற விஷயங்கள் என்னென்ன, நீங்கள் என்னத்தை பற்றி பேசுறீங்க, இது போகிற விஷயங்கள் என்னென்ன, நீங்கள் என்னத்தை பற்றி பேசுறீங்க. சிடிஏன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு அவன் போகிறதுக்கான ஒரு இதுண்டு. லெட்ஸ் கனெக்ட் அண்ட் ஷேர் ஐடியாஸ். இது வந்து அவன் ரீட் பண்ணுறவரை வந்து இவரோட என்கேஜ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு வேலை ஒன்று தான் இது. அடுத்தது எங்களுக்கு வேணும்னா ஹேஷ்டேக்ஸ் ஆட் பண்ணலாம். ஆனால் லிங்க்டின்ல பெரிய அளவுக்கு ஹேஷ்டேக்ஸ் வந்து மஸ்ட் இல்லை. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணாலும் நோ இஷ்யூஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணாலும் வீடியோஸ் ஆட் பண்ணாலும் தேவைன்னா உங்களுக்கு இது ஆட் பண்ணாலும் இங்கே. அது இல்லாமல் உங்களுக்கு ஆன்சர் ஈவெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணாலும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒகேஷன் உண்டு. நீங்கள் ஒரு ஜாப் ஒன்று கிடைச்சிக்கு புதுசாக இல்லை நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணீங்க எதாக இருந்தாலும் உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணலாம். இது போஸ்ட் பண்ணியேன்டா உங்களோட ஃபர்ஸ்ட் போஸ்ட் இங்கே விசிபிள் ஆகும். இப்படி தான் இங்கே அந்த போஸ்ட் நீங்கள் ஃபைனலாக போஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு பின்னால் இது உங்களுக்கு இவ்வளோ லாங்காகவும் வைக்கலும் இல்லாட்டி ஷார்ட்டாகவும் இதை வைக்கலும் நோ இஷ்யூஸ். ஸோ ஷார்ட் போஸ்ட் ஒன்று வந்து இப்படி தான் இங்கே வந்து
இது அதே விஷயம்தான், ஆனால் ஷார்ட்டாக போஸ்ட் பண்ணிடு. ஸோ ஃபைனலி அவங்களோட ப்ரொஃபைலுக்கு யார் சரி வந்து பார்த்தாங்கண்டா சரி. அடுத்து இதில் மற்ற விஷயங்கள் என்னன்னா, இப்போ உங்களோட மை நெட்ஒர்க்கு நீங்கள் போனீங்கன்னா இது உங்களுக்கு தேவையானவங்களை சர்ச் பண்ணி அவங்களுக்கு ஆட் பண்ணலாம். இதிலே சில பேர் அவங்களுக்கு ஆல்ரெடி காட்டி கொண்டிருக்கோம். நாங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் ஆட் பண்ணதுனால அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஆட்கள் இங்கே காட்டுது எங்களுக்கு. பீப்புள் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயவர்தனபுரம். அடுத்து பொதுவாகவே லிங்க்டின்ல சில பேர் ஃபேமஸ் ஆகிப்பாங்க, அவங்கள இங்கே காட்டுது. இது வந்து எங்களோட ப்ரைம் மினிஸ்டர் அப்படி இப்படி ஒருத்தர் இங்கே ஆட் ஆகுது. இது இல்லாமல் உங்களுக்கு யார் சரி தேவை அப்படின்னா அதை சர்ச் பண்ணி அவங்களுக்கு இவங்கள இங்கே கனெக்ட் பண்ணலாம். அடுத்து இதுதான் நான் சொன்ன ஜாப் செக்ஷன். ஸோ ஜாப் செக்ஷனில் அவங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாப்ஸை தேடுறதுக்கு இங்கே ஈஸி ஆகிக்கும். ஸோ நீங்கள் சர்ச் நான் கொடுத்தீங்கன்னா நான் சொன்னேன், நீங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டாக நீங்கள் அக்கௌண்ட் உங்களோட ப்ரொஃபைலை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இங்கே இவ்வளோ இதாக காட்டும். அப்போ உங்களே பார்த்தோன்னே ஷார்ட்டாக ஒரு ஆளுக்கு விளங்குது நீங்கள் உங்களோட பேர் என்ன, ஊர் என்ன, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது அது ஈஸியாக இங்கே காட்டுது. பார்த்தா நீங்கள் கொலம்பில் ஒரு ஆள், நீங்கள் ஒரு அக்கௌண்டன்ட், நீங்கள் உங்களோட பேர் இது, நீங்கள் ஃப்ரீலான்ஸ் அக்கௌண்ட் வந்து ஈஸியாக இந்த இடத்துல பார்த்துட்டேன் அவருக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணிடும். இங்கேயும் உங்களுக்கு டிரெக்டாக சர்ச் பண்ணுமே இல்லை. இங்கே உங்களுக்கு உதாரணமாக அக்கௌண்ட் ஜாப்ஸ்ன்னு அடித்தாலும் உங்களுக்கு இங்கே ஜாப்ஸில் காட்டும். இங்கே எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் காட்டுதுன்ற மாதிரி இங்கே வரும். உங்களுக்கு இது நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஜாப்ஸை அப்ளை பண்ணலாம். இங்கே டிரெக்டாக கிளிக் பண்ணி ஈஸி அப்ளை கொடுத்து உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். ஈஸி அப்ளை என்ன வந்து உங்களுக்கு நீங்கள் பெருசாக ஒரு இது இந்த ப்ரொஃபைலுக்கு நீங்கள் மெச் ஆகுறீங்கன்றா ஈஸி அப்ளை கொடுத்து உங்களுக்கு உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர் மஸ்ட். அடுத்து உங்களோட ரெஸ்யூம் ஆட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து அப்படியே சப்மிட் பண்ண வேண்டியது நீங்கள் இது. ஸோ இப்படி தான் இதுதான் ஜாப்ஸ்ன்றது. அடுத்தது மற்றது இனி இது நீங்கள் யூஸ் பண்ண நேரத்தில் தான் உங்களுக்கு இன்னும் இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு ஐடியா ஒன்று வரும். ஆக்சுவலி ஜஸ்ட் இதை வந்து ஒரு நாளில் எனக்கு இப்படி ஃபுல்லாக இப்படி எல்லாம் மீக்குதுன்னு காட்டலை. ஏன்னா ஒவ்வொருத்தர தேவைக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஸோ இப்போக்கி நான் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று தந்திக்கிறேன். ஸோ ஐ திங்க் இதுதான் என்கிட்ட இருந்து இவ்வளோ தான் இப்போதைக்கு தியரிட்டிக்கலி அண்ட் ப்ராக்டிக்கலி நான் தந்திக்கிறது போதுமாகும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது கொஷின்ஸ் என்ன சரி இருக்குதுன்றால் கேட்கலாம். கிளியராக இருந்துச்சா? எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? Yes, very useful, very informative. Okay. Thank you. Thanks a lot. தனியாக ஒரு கொஷின் ஒன்று வந்துருந்துச்சு, ரிமோட் ஒர்க் எப்படி பண்ணலுமெண்டு. ஸோ ரிமோட் ஒர்க் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் அவங்களோட இதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிட்டு நீங்கள் அதில் செட்டிங்ஸ் க்ரைட்டீரியாஸ் எல்லாம் செட் பண்ணினீங்கன்னா அதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். அதில் எனக்கு ஒரு கேள்வி கேட்கணுமா? ஆனால் நீங்கள் இந்த டீச் பண்ண சப்ஜெக்ட்ல எல்லாம் ஆனால் லிங்க்டின் சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று கேட்கறதுக்கு தான். I actually had my LinkedIn accounts. You can hear me well? Because I'm on Yeah, Bluetooth. I can hear. Yeah, go ahead. Yeah. Okay. Yeah, actually, I started my LinkedIn page about 15 years ago, but that was actually
when I started it, it started for personal the CV and personal purpose at that time, at the very beginning initiative period. So then later on, I actually, for the last, say about 40 years or 35 years, I am into business. So now it is because unless you have the personal LinkedIn account, you cannot have the business accounts. No, it has to be originated from the personal accounts only, right? Yeah, That's what I yes. was told. You have to have Yeah, your exactly. personal account first in the LinkedIn, then from there only. So now I am into manpower recruiting. I myself am recruiting, but actually that time when I created my idea. ஒரு கனெக்ட் பண்ண வரைக்கும் வேற யாராவது இருக்கிறீங்களா? வீடியோ ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுவாங்க டீம், அவங்களுக்கு அது லிங்க் வரும், அது வீடியோஸ் ரெக்கார்டிங் ஃபுல்லாக. இதுகிட்ட நீங்கள் சிஐட ஃபேஸ்புக் பேஜ், அதே மாதிரி அந்த வாட்ஸ்அப் குரூப்லலாம் நீங்கள் ஜாயின் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அப்டேட்ஸ் வரும், ரெகுலர் அப்டேட்ஸ் வரும். I'm the one who spoke first. Then I don't know if you can hear me again. Yeah, now I can There hear was you, a but technical issue. halfway. Can you Yeah, hear me? exactly. Yeah, now I can hear you, yes. Yeah, it cut no. So now what I Yeah. want to know in brief is that if now because I keep on receiving jobs for me because that time I created the CV for that purpose. No, but now my focus is that to improve my business. I'm into manpower recruiting globally. So I don't know how this hybrid system might work. If you can give me some tips, or if I can have your contact also personally, I can contact you because I don't want to waste the others' time. Yeah, I think Or when else it comes through to your Mr. personal Akif, I can contact post number. my queries also to you. I don't know. Yeah, you can contact Akif Yeah, and get my personal numbers. I think we can discuss a lot about yeah, that. I'm taking it. Yeah, because I think when I start explaining it I'll do personally, that. I'll do that. I'll do that. Thank you because I don't want to waste others' time. yeah, exactly. Yeah. So let's get in Okay, touch sir. personally. Yeah, thank you. No problem. ஸோ வேறு கொஷின்ஸ் இல்லைன்னா நான் அப்படியே மொடரேட்டருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்படியே கொஷின்ஸ் வந்தாலும் நீங்கள் வேறு டைமுக்கு அனுப்பினாலும் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிறேன். தேங்க்ஸ் அலாட் எவ்ரிவன். Okay, thank you so much, sir. லிங்க்டின் பண்ற அப்படின்ற விஷயத்தை தான் நாங்கள் பார்த்தோம். சார் வந்து மிச்சம் தெளிவாக இதை செஞ்சு முடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே இது நல்லா விளங்கிக்கும். டிஜிட்டல் கெரியர் ஸ்பேஸ் ப்ரொஃபைல் கிரியேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்ற தலைப்பில் ஹை குவாலிட்டி லிங்க்டின் ப்ரொஃபைல் ஒன்று எப்படி கிரியேட் பண்ணுறது, ரைட் கீவேர்ட்ஸை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, ஹைலைட் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எஃபெக்டிவ்லி, இந்த மாதிரி விஷயங்கள் லிங்க்டின் லேர்னிங் பண்ணுற வாய்ப்புகள் இது எல்லாத்தையுமே மிச்சம் தெளிவாக அழகான முறையில் உங்களுக்கு தந்திருக்காரு. ஸோ இந்த சீரீஸில் எல்லாருமே நிறைய பிரயோசனம் அடைஞ்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரம் நாங்கள் சீரீஸ் பேத்து கொண்டிருக்கிறே செக் பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்மும் லிங்க்கும் போட்டிருந்தோம். அது வந்து இந்த சீரீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கான சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான லிங்க். ஸோ கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணாக்கள் எல்லாம்
அந்த லிங்க்ல போயிட்டு கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கான சர்டிஃபிகேட் எல்லாம் மிச்சம் விரைவில் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அதோட முக்கியமான விஷயம்தான் எங்களோட ஃபர்ஸ்ட் சீரீஸ்லையும் செகண்ட் சீரீஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க இன்னும் சர்டிஃபிகேட் கிடைக்காதவங்க இருந்தால், ரெக்கார்டிங்ஸ் தேவையானவங்க இருந்தால், வீடியோஸ் அது எல்லாம் எங்களை கட்டாயம் கண்டெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ரெக்கார்டிங்ஸ், வீடியோ, அதே நேரம் மிஸ் ஆகின சர்டிஃபிகேட் எல்லாம் நாங்கள் கட்டாயம் தருவோம். ஒவ்வொரு சீரீஸ்க்கும் தனித்தனியாக நாங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சீரீஸ் இன்றைய நாளுக்குரியதும் நாங்கள் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். கட்டாயம் ஃபில் பண்ணுங்க. அதே நேரம் எங்களோட FB பேஜ் CAE ஸ்லோன் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் CAE லிங்க் எல்லாம் நான் போட்டிருக்கேன் செட் பாக்ஸில். அதை ஃபாலோ பண்ணுங்க. எங்களோட ஃப்ரீலான்சிங் குரூப்லையும் ஜாயின் ஆகிக்கோங்க. இன்னும் பிரயோசனமான தேவையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தர காத்திருக்கிறோம். எங்களோட 4வது சீரீஸ் அதே மாதிரி இந்த கோர்ஸை ஃபில் பண்ணி முடிக்கிறதுக்கான எங்களோட 5வது சீரீஸும் உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கட்டாயம் எல்லாரும் ஜாயின் பண்ணி பிரயோசனம் அடைஞ்சுக்கோங்க. எனிவேஸ் இன்னைக்கு ப்ரோக்ராமை செஞ்சு தந்த வளவாளர் அப்துல் பஷீர் சார் அவர்களுக்கும் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணின எல்லா பார்ட்டிசிபேட்டும் ஜஸாக்கல்லா ஹைரன். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் எவ்ரிவன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் வபரகாத்துஹு. அஸ்ஸலாம்.